அடுத்ததாக அரிசி திப்பிலி 5 கிராம். அடுத்ததாக ஏலக்காய் 1/4 தேக்கரண்டி. ஆடு தின்னா பாலை தேநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான கிருமி நாசினியான இந்த ஆடு தின்னா பாலை தேநீரை நாம் தயாரித்து வைத்துக்கொண்டு வயதிற்கு ஏற்றற்போல 10 வயது குழந்தைகள் என்றால் 10 மில்லி எனவும், 18 வயதிற்கு உட்பட்டு 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் என்றால் 15 மில்லி எனவும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் நாள் ஒன்றிற்கு ஒரு முறை கொடுத்து வந்தால் படிப்படியாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் புழுக்கள் எல்லாம் மலத்தின் வழியாக வெளியேறிவிடும். தொடர்ந்து 2 அல்லது 3 நாட்கள் தந்தால் போதுமானது. படிப்படியாக அவர்களுடைய வயிற்றுப்பகுதி சுத்தமடைந்து அவர்கள் அதிகமாக பசி எடுக்க ஆரம்பித்துவிடும். நன்றாக குழந்தைகள் உணவை உட்கொள்வார்கள். பூரணமான சத்து அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சுகள் எல்லாம் தூய்மை செய்யப்பட்டு ஆரோக்கியமாக வயிற்றுப்பகுதியை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஆடு தின்னா பாலை தேநீரை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். இந்த எளிமையான தேநீரை நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம். நோய் உள்ளவர்களுக்கும் இந்த தேநீரினுடைய மருத்துவ பயன்களை எடுத்து கூறலாம். அன்பான நேயர்களே, எளிமையாக தயாரித்த இந்த தேநீரை நோய் உடையவர்கள் பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.